வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு 141வது ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் லாடாங் பிஎம்ஆர் பத்துப்புத்தே கூலிம். இந்த திருப்பணியில் இருக்கிற ஆலயத்தோட ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். பல நாளாக தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தில் மண் எடுக்க சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு தொடர்பு கொண்டது அவங்க கிடையாது, இந்த பாலமுருகன். இவரோட ஆலயத்தை எழுப்பி ஆகணும். வருகின்ற 6 செப்டம்பர் கும்பாபிஷேகம் இருக்குது. இதனால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஆலயத்தை எழுப்பி முடிக்க முடியுமோ என்னோட ஒத்துழைப்பு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அவருக்காக செய்கிற பணி தான் இந்த ஒரு பணி. நீங்கள் பிஎம்ஆர்எஸ்ஐ சேர்ந்தவங்களா அல்லது கூலிம் வட்டாரை சேர்ந்தவங்களா, கண்டிப்பாக முருகர் உங்களை அன்போடு அழைக்கிறாரு. வருகின்ற 6 செப்டம்பர் அவரோட பணியில் கலந்துக்குங்க. உங்களோட பங்களிப்பும் காட்டுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையும் கொடுக்கலாம். ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த கோயில் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 1902 உருவானது தான் இந்த ஸ்ரீராமர் ஆலயம். அப்பொழுது ஒரு சின்ன ஆலயமாக தான் இருந்தாங்க. அந்த ஆலயத்தை சுற்றி ஒரு 500 குடும்பம் இருந்துச்சு. ஆனால் தற்பொழுது புதிய பரிணாம வளர்ச்சியில் ஆலயம் பெருசாக கட்டப்பட்டது. ஆனால் இப்போதைக்கு அந்த பிஎம்ஆர் எஸ்டேட்டில் 10 குடும்பம் கூட இல்லைன்னே கோவில் தலைவர் சொல்கிறாரு. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ஆலயத்தை ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும், பார்த்தாகணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ஒரு விழா செய்கிறதுக்காக ஊர் மக்கள்லாம் திரண்டுவாங்க. இந்த ஆலயத்தில் இன்னும் சிறப்பான விஷயம் என்னென்னா, முன்பு எப்படி இந்த ஆலயம் இருந்துச்சோ அந்த உள்ள காலத்தை ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சி ஒரு கேலரியாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதை ஒரு நினைவு சின்னமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதே போன்ற பல ஆலயங்கள் ப்ரிசர்வ் பண்ணாங்கன்னா அந்த ஆலயத்தோட மெமோரிஸ் அப்படி நினச்சி நிற்கும்னு நம்புகிறேன். ஒரு பொடி மண்ணை கொடுத்த ஆலய நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த நம்பர் 143 ஐ லவ் யூ ஸ்ரீ மகா கங்கை முத்து மாரியம்மன் ஆலயம் லாடாங் பிஎம்ஆர் பத்துப்புத்தே கூலிம். கங்கை முத்து உங்களோட குலசாமியா இங்கே தான் அமர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக வாங்க, உங்களை அம்பாள் எதிர்பார்த்து காத்துருக்காங்க. கோவில் தலைவர்கிட்ட கேட்கும் போது இந்த புத்து அவரோட வயசோட மிஞ்சின புத்தாக இருக்குன்னு சொன்னார். இடத்துல ஒரு 80லேருந்து 90 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புத்தை இன்னும் ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த புத்துக்குள்ளே தான் அந்த கங்கை மாதா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நான் ஒரு பொடி மண்ணை கேட்கும் போது அவர் பூக்குழியிலேருந்து ஒரு 2 அடி ஆழத்துக்கு தோண்டி எடுத்து தான் எனக்கு மண்ணை கொடுத்தாரு. இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. பூக்குழியிலேருந்து ஒரு பொடி மண் கொடுத்த கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்போதும் கையில் வச்சிருப்பேன்னு ஒரு பச்சை கலர் மண் கொத்தி, அது இந்த ஆலயத்தில் அம்பாலே கேட்டவாசி நான் அப்படியே தானமாக கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எல்லா மண்ணும் வெறும் கையில் தான் எடுக்கணும்னு ஒரு உத்தரவும் வந்திருக்கு. ஸோ என்னை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுற எல்லா நபர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட் உங்களுக்காக.